11th மேக்ஸ்ல நீங்க நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா இந்த क्वेश्चन பேங்க் வித் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. அதனால இது வந்து ரொம்ப சுத்தமான விலை தான் சரியா. அதனால டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படினா நீங்க உடனே இந்த நோட்ஸ் வந்து நினைச்சு வாங்கிக்கலாம். Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ நினச்சி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அதாவது 1 மார்க் வித் ஆன்சர் சரியா. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தனியாக, 3 மார்க் கொஸ்டின்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தனியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரியா. அதனால் அட்லீஸ்ட் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தியரி பேப்பரில் இப்போ 70 நீங்கள் எழுத போகிறீங்க. 70க்கு எப்படி இருந்தாலும் 50 அண்ட் எபோவ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது சரியா. அப்போ இதில் நீங்கள் 50 அண்ட் எபோவ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே 30 மார்க் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 80 மார்க்குக்கு மேலே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் தயவு செய்து இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் சரியா. ஓகே, இப்போ மார்ச் 2019 இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க சரியா. இந்த 1 வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சரியா. அதாவது நல்ல ஒரு போல்டு டார்க்கு பிளாக்ல இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 15 கொஸ்டின் வந்துருச்சா, இது வந்து மார்ச் 2019. அடுத்து மார்ச் 2020 இதோட 1 வேர்ட்ஸ் சரியா வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சரோடு இருக்கனால உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 இந்த செப்டம்பர் கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு கையில் இருக்காது சரியா. செப்டம்பர் கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு, ஏன்னா மார்ச் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் வந்து கூட ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த செப்டம்பர் 2020 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் நடக்குது பாருங்கள், அதான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நம்ம சொல்லுவோம். அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காது. அதோட ஆன்சர் முதற்கொண்டு என்னாச்சு போது உங்களுக்காக நாம் இந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து என்னாச்சு போது உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் ஃபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2021ஓட 1 மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ என்னாச்சு போதுன்னா நீங்கள் பார்க்குறீங்க சரியா. அதுக்கப்புறம் மே 2022 அந்த கொஸ்டின்ஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2022 சரியா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே 1 மார்க்கு வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. மார்ச் 2023 அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜூன் 2023 நான் ஏற்கனவே சொன்னீங்களா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பரும் இதில் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ஜூன் 2023ங்கிறது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் சரியா. மார்ச் 2019 என்னென்ன 2 மார்க் வந்து கேட்டாங்க. அப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை வந்து ஒரு சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின் பேங்கை நீங்கள் என்ன சொல்லுறதுனா சூப்பராக யூஸ் பண்ணலாம் சரியா. இப்போ ஃபஸ்ட் லெசன் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் இருக்க 1 வேர்டு வந்து எதில் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே என்ன பண்ணலாம்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நாமளே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி நாமளே என்ன சொல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம் சரியா. 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன சொல்லி பார்க்குறீங்க. அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் சரியா. 3 மார்க் கொஸ்டின்ஸில் முக்கியமாக என்னென்ன சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரியா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க்கில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் 2 சம் வந்துடும். 2 மார்க்கில் 2 சம் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கில் 2 சம் வந்துடும் சரியா. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்க்குறது 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்களா. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இதோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் 70க்கு 50+ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் சரியா. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.